அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களின் 40ஆம் ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப தமிழக வரலாற்றுல, அரசியல் வரலாற்றுல அண்ணாமலைக்கு பின் அண்ணாமலைக்கு முன், இப்ப அண்ணாமலை வந்த பிறகு அதை நாம எல்லாம் என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா, சினிமா நடிகருக்கு பின்னாடி ஓடி இருப்போம். சினிமா நடிகர்களுடைய ரசிகர் மன்றமா நம்ம வச்சிருந்திருக்கோம். ரசிகராகவும் இருந்திருக்கோம், பாலாபிஷேகமும் பண்ணிருக்கோம், மோராபிஷேகமும் பண்ணிருக்கோம். ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு ரசிகர் மன்றம் இருந்தது, அது அண்ணாமலைக்கு மட்டுமே. ஒரு அரசியல்வாதிக்கு ரசிகர் மன்றம் வச்சு அதாவது ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர்கள், பெருவாரியான இளைஞர்கள் அண்ணாமலை ரசிகராக இருந்தாங்க. அண்ணாமலையோட ஒரு ரசிகர், அந்த அளவுக்கு ஒரு இளைஞர்கள் மனதில் இடம் பிடித்த அருமை தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தம்பி அண்ணாமலை அவர்களே, உங்களை நம்பி தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் உங்களை உதாரணமா வைத்துக் கொண்டு அரசியல வரணும்னு களமிறங்கி இன்னைக்கு உங்கள் பாதையில வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டு எப்பயுமே அந்த முன்னாடி இருந்து எல்லாருக்கும் வழிகாட்ட வேண்டும். எப்பயுமே வழிகாட்ட வேண்டும். இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவனாக நீங்கள் உருவாக வேண்டும். அதாவது உருவாகிட்டீங்க, அதை வழிநடத்த வேண்டும். ஏன்னா பல இளைஞர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு அரசியல் வந்திருக்காங்க. ஆனா நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அந்த இளைஞர்களுடைய நிலைமைகள்லாம் சரி இருக்காது. அதனால நீங்க எப்பவுமே அண்ணாமலையா தான் இருக்கணும். எப்பயுமே மாறவே கூடாது. உங்களுடைய பாணி இருக்குல்ல, அந்த அதிரடி அரசியல், அந்த அதிரடி அரசியல்ல நீங்கள் என்றுமே சிறப்பா செயல்பட்டீங்கன்னா உங்களை முன்மாதிரியா வைத்துக் கொண்டு இன்னைக்கு பல இளைஞர்கள் அரசியலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய ரசிகனா இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் உங்களுடைய அதிரடி அரசியலை என்றும் நீங்க நிறுத்தாமல் இந்த 40வது வாழ்க்கையில ஒரு பாதி பக்கம், 40 என்பது ஒரு மைய பகுதி, அந்த பகுதியினுடைய இந்த பிறந்தநாள் இருக்கீங்க. பல இளைஞர்களை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, தலைவனாக நீங்கள் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.